Hi friends, இப்போ பாத்தீங்கன்னா CPL T20 மேட்ச் நம்பர் 10 கயானா டீமுக்கும் லூசியா டீமுக்குமான மேட்ச். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங் நடக்குது. இந்த மேட்சோட ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்த பிளேயரை வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதே மாதிரி சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு இன்னிங்ஸ் வைஸா ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி எந்த பிளேயருக்கு எந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோ பிக் பிளேயர்ஸை யார் யாரை கிராண்ட் லீக்கு ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா அந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நீங்க என்ன மேட்சுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணாலும் அந்த வென்யூ ப்ராக்ரஸ் பத்தி தெரியாம அதை பண்ணாதீங்க. பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும், பிச் ரிப்போர்ட்டுக்கு அந்த வென்யூ எப்படி ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன பிளேயர் செட் ஆவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுங்க. இந்த மேட்சோடைய ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்கும்னு இதே வீடியோல சொல்லியிருக்கிறோம். இதுல 37 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 15, செகண்ட் வின் பண்ணவங்க 22 பண்ணிருக்காங்க. பிலோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 150க்கு 9 டைம்ஸும், 150 to 169 16 டைம்ஸும், 170 to 189 5 டைம்ஸும், எபோவ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 190 7 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. நல்ல பேட்டினுக்கு ஆப்டான ஸ்கோர் பிச் தான். 160 to 170 வரதுக்கு டொமஸ்டிக் மேட்சஸ்க்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் 226ம், லோ ஸ்கோர் வந்து 60 வரதுக்கான வாய்ப்பு, அதாவது ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நடந்த வென்யூ ரீசெண்டா நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ICC T20 வேர்ல்டு கப் நடந்தது. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான மேட்ச். நல்லா ஹை ஸ்கோர் பண்ணிருந்தாங்க இந்தியா. அதை ஆஸ்திரேலியா சேஸ் பண்ண முடியாம 181க்கு ஆல் ஆயிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு நல்ல டர்ன் கிடைச்சது, ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிடைக்கல. ஸோ அவங்க ஈஸியா இந்தியா அவங்க வந்து அந்த இதுல வந்து வின் பண்ணிட்டாங்க. அதே இன்னொரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 180 வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. அது இங்கிலாந்து வந்து விக்கெட்டே ஃபால் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகாத பட்சத்துல ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 218 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அது ஆப்கானிஸ்தான் வந்து சேஸ் பண்ண முடியாம 114லயே அவுட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நடந்த 4 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 15ம், ஃபேசர்ஸ்க்கு 26 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு 5ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 13ம், 14 செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜா ஈக்குவலா அந்த இதுல வந்து கிடைச்சிருக்கு விக்கெட் ஃபால்ஸ். டீம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கயானா டீம்ல குர்பாஸ், சாய்கோப், அசாம் கான், ஹிட்மயர், அப்புறம் பாத்தீங்கன்னா ரைமன் ரிஃபர், அப்புறம் ஷிஃபர்ட் மேபி இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்புறம் பிரிட்டேரியஸ், கிமோபால், இம்ரான் தாகிர், மோட்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா மேபி ஷமர் ஜோசப்பை வந்து இந்த மேட்ச்ல மேபி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா லாஸ்ட் பிளேன் இதுலயே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாம போயிடுவாங்க. பாத்தீங்கன்னா லூசியாகின் டீம் பொறுத்தவரை ஃபாஃப் டு பிளஸிஸ், ஜான்சன் சார்லஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா அகஸ்டி, அப்புறம் ராஜபக்சா, அப்புறம் ரோஸ்டன் ஜெய்ஸ் இந்த மேட்ச் வந்து பண்ணுவாருக்கான வாய்ப்பும் இருக்கும். ஷிஃபர்ட், டேவிட் மிஸ், கோவியா, நூர் அகமது, எம் ஃபோர்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா அல்சாரி ஜோசப். மேபி ஏதாவது 1 or சேஞ்சஸ் இந்த பிச்சுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரியான பிளேயர்ஸை யாராவது கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா சேம் லைன் அப்லயே தான் இவங்களும் போவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த SLK டீமுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா கயானா டீமுக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கப் T20 நடந்த மேட்ச் தான். இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கும் அதுக்கப்புறம் மற்ற மேட்சஸ்க்கும் இது வந்து நல்ல ஒரு பேட்டிங் பிச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு நல்ல பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகும். நல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேட் ஸ்கோர் பண்றதுக்கு மாதிரி சப்போர்ட் ஆகும். இன்ஷியலா ஃபேசர்ஸுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இதாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல பாலை டேர்ன் பண்றவங்களுக்கு, ஸ்பின் பண்ணி டேர்ன் பண்றவங்களுக்கு இந்த பிச் ஆனதும் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லைன் அண்ட் லென்த்ல போடுறவங்களை விட நல்ல இந்த கொஞ்சம் கட்டர்ஸ் போடுறவங்க, பாலை இன்ஸ்விங் பண்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பா சப்போர்ட் ஆகும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு தான் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி தான் அந்த ப்ராக்ரஸும் இருந்திருக்கு. இப்போ இந்த மேட்சோடைய ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பாத்தீங்கன்னா டேவிட் வைஸ் இருக்கிறாங்க. ஹை பெர்சன்டேஜ் கேப்டன். ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர குர்பாஸ் தான் வைஸ் கேப்டன் கேட்டகரியில இருக்கிறாங்க. இது மேபி பிளேயர்ஸ் உள்ள புதுசா வர்றாங்க, இல்ல இன்னிங்ஸ் மாறும்போது மேபி வேணா மாறதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். இல்லை அப்படின்னா இதுவே அவங்க தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ற மாதிரியான கண்டிஷனா கூட இருக்கலாம். இந்த பவர் பிளே ப்ராக்ரஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு விக்கெட் இல்லாமலே அவங்க பவர் பிளேயை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரேரா ஒரு விக்கெட் விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். மேக்சிமம் விக்கெட் விழாம பண்ணுவாங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் பண்றவங்களுக்கு மேக்சிமம் ஒரு விக்கெட்டாவது விழுறதுக்கான
வாய்ப்பு இந்த பிச்சை பொறுத்தவரை இருக்கு. பவர் பிளே ப்ராக்ரஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நம்ம லீவ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த பிளேயர்ஸ் இந்த இது செலெக்ஷன் பண்ணுறதும் கேட்டகரி வைஸ் பிரித்தாலும் சரி, கிரெடிட் பெர்சன்டேஜ் வச்சு பிரித்தாலும் சரி, நம்ம பிளேயர்ஸோடைய ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் யார் யார் இங்கே நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதை வச்சும் தான் இதில் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இப்போ ஷெஃபர்டு வந்து கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஷெஃபர்டு வந்து விளையாடலை. மேபி இந்த மேட்ச் அவர் திரும்ப டீமுக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா பவுலிங் இவருக்கு வந்து இந்த பவுலிங் ஓரளவு இங்கிட்டு கூடி சப்போர்ட் ஆகும். ஸோ அப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இந்த 2 பேர்ல இருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இதில் யாருக்கு நல்ல அந்த வென்யூவில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ண போறாரு அப்படின்னா ஆர்ச்சேஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக்கு. ஸோ நீங்கள் அவரை ஒரு இதில் எடுக்கலாம். சப்போஸ் இப்போ 2 பேருமே இருக்கிறாங்க, ஆர்ச்சேஸும் இருக்கிறாங்க, ஷெப்பர்டும் இருக்கிறாங்கன்னா யாரையாவது ஒருத்தங்களை நீங்கள் எடுத்துட்டு ஒருத்தங்களை அடுத்த டீமில் ரொட்டேஷன் பண்ணுங்க. இப்போ ஒரு டீமில் ஆர்ச்சேஸ் வைக்கிறீங்கன்னா பேட்டிங் பண்ணி பவுலிங் போடுறாருன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. சப்போஸ் பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ண போறாரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஷெஃபர்ட் வச்சுக்கலாம். ஒரு டீமுக்கு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிளேயருக்கிடையே நீங்கள் ரொட்டேஷன் வந்து பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஃப், குர்பாஸ் இவங்களை பொறுத்தவரை இந்த பிச்சுக்கு வந்து குர்பாஸ் வந்து ஓரளவு ஃபர்ஸ்ட் பவர் பிளேலாம் அடிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச் மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். ஆனால் செகண்ட் பவுலிங் பண்ணாதான் கொஞ்சம் அவர் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுவார். லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் யாராவது இருக்காங்களானோ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் அவங்க டீமில் புதுசாக யாரையாவது கொண்டு வராங்க அப்படின்னா அவர் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரிஸ்காக எடுக்கிறீங்கன்னா கிராண்ட் லீக்கு இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தாலே போதுமானது. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்க யார் பண்ணுறாங்களோ அவங்க நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க இது வந்து நீங்கள் ஓரளவு ரிஸ்காக போகிறது, சேஃபாக போகிறதா இருந்தால் குர்பாஸ் வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட் பேட்டிங்க்கு தான் போகுது அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைனா ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அதே மாதிரி ஜோசப் வந்து இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அவர் இந்த வென்யூவில் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. சப்போஸ் இந்த பிச்சு வந்து அவர் வந்து பெரிய அளவுக்கு இன்ஸ்விங் அவுட்ஸ்விங் பண்ண மாட்டார், அந்த குத்தி பவுன்ஸ் பண்ணுவார், அதில் எட்ஜாய் அவுட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அப்படி அவர் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆறாருன்னா வேற என்ன பிளேயர் வருவாருங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த இடத்துல இவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை மேக்ஸிமம் 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ விக்கெட் கீப்பர் செக்ஷனில் சார்லஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் எல்லா டீம்லையும் இந்த இதில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு வென்யூலையும் நல்லா பண்ணியிருக்கிறாரு, ஹெட்டுகளில் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி போத் இன்னிங்ஸ்லையும் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. பேட்டிங் பிச்சு தான் இது கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா டாப் ஆர்டரில் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஒரு இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்க. ஸோ அவரை நீங்கள் மஸ்ட்டாக இதில் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டோரியஸ் வந்து டீமில் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு ட்ரீம் டீம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கே பால்ங்கிறவங்க இவங்க வந்து டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான், பேட்டிங்கும் பண்ணுவார், சம்டைம்ஸ் பவுலிங்கும் போடுவார். அப்படி லக்கில் பவுலிங் போடுறாரு அப்படின்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மைண்டில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கே பால் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அகஸ்டின்னு இன்னொருத்தர் இருப்பார். ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் கே பாலை ரிஸ்காக கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜோசப், இம்ரான் தாகிர் இந்த 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. சப்போஸ் ஜோசப் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு இம்ரான் தாகிர் செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா 2 பேருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்க ஒருத்தங்களை செலக்ட் பண்ணா போதும், தாகிர் ஜோசப்ல ஒருத்தங்களை செலக்ட் பண்ணா போதும். ஆனா இப்போ நீங்க ஜோசப்பை தான் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்க ஃபோர்டை வந்து செலக்ட் பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் போடுறா இந்த பிச்சில் இவர் நல்லா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை கண்டிப்பாக இதில் இவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் டீமில் இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவரை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். லோ பெர்சன்டேஜில் இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் பவுலிங்னாலும் செகண்ட் பவுலிங்னாலும் நல்லா பண்ணுவார், செகண்ட் பவுலிங்னா நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த இதில் இம்ரான் தாகிரும் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா
அங்கே ஜோசப்பை வந்து லீவ் பண்ணுற மாதிரியான கண்டிஷன் வரும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் சார்லஸ், பிரிட்டீரியஸ், ஃபோர்டு. அப்படி இல்லை அப்படின்னா தாயிரை செலக்ட் பண்ணி பாருங்க. இவரை எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் கிராண்ட் லீக்கு ரிஸ்கா மட்டும் ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை இவங்க 2 பேருமே ஒரு இம்பார்ட்டண்டான பிக்கு தான். நீங்கள் ஆனால் ரிஸ்கா போகிறதா இருந்தால் ஒருத்தங்களை எடுத்துக்கலாம். இப்போ ஹிட்மேர் பொறுத்தவரை அவர் ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்துடுவார். அதே மாதிரி சாய் ஹோப்பு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா 2 பேருமே இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வருவாங்க, மேக்ஸிமம் வந்துடுவாங்க. சப்போஸ் இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 2 பேரும் போய் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தங்களை இந்த கேட்டகரியில இருந்து எடுத்தால் போதும். ரெண்டாவது, இந்த மேட்ச் சாய் ஹோப் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் உறுதியாக சிவிசி வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு பிளேயராக ட்ரை பண்ணிக்கிங்க. சிவிசி வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வென்யூவில் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்தவரை நீங்கள் ஷிஃபர்ட்டை ட்ரை பண்ணலாம். அவர் பேட்டிங் மிடில் ஆர்டரில் வருவார். டாப் ஆர்டர் விக்கெட் போயிட்டுனா கண்டிப்பாக அடிப்பார். ஷிஃபர்ட் ராஜபக்சேலேருந்து இந்த மேட்ச்சு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் ட்ரீம் டீம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். நீங்கள் ராஜபக்ஷாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள். லோ பெர்சன்ட்டில் அவர் இருக்கிறாரு, இல்லை அவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து இந்த 2 பேரையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகான் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை, பேட்டிங்குக்கான வாய்ப்பும் இல்லை. டேவிட் வைஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ண போனால் நீங்கள் டீமுக்கு எடுங்க. பேட்டிங் பண்ணிட்டு பவுலிங் வராருன்னா ரிஸ்காக நீங்கள் லீவ் பண்ணுறதா இருந்தால் அவரை லீவ் பண்ணிடுங்க. ஆனால் லாஸ்ட் மேட்ச் அவர் பண்ணலை, ஒரு சின்னதாவது ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. அவர் அப்படி ஃபர்ஸ்ட் பவுலிங் போட போகிறாருன்னா நீங்கள் வந்து அவரை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டி நூர் அகமதுலேருந்து யாரையாவது ஒருத்தங்களை இந்த கேட்டகரியிலேருந்து எடுத்தால் போதும். மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸ் போடுறவங்கள ட்ரை பண்ணிக்கலாம். யார் போடுறாங்களோ அவங்கள இந்த கேட்டகரியிலேருந்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 3 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரில் ரிஸ்க் எடுத்தால் ஒருத்தங்க. டேவிட் வைஸை நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி இவங்களையும் இந்த இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாரும் மேக்ஸிமம் ஓரளவு லோ கிரெடிட்டில் இருக்கிற லோ பெர்சன்ட் பிளேயராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பெர்சன்டேஜில் இருப்பாங்க. இப்போ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் ஒரே கேட்டகரியில் இருக்கிற பிளேயர்ஸு. இவங்க பிளேயிங் 11ல் இருக்கிறாங்க, லைனப் வந்த பிறகு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. 1 to 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் அந்த ரீஃபரும் பியாரியும் ஆல்ரவுண்டர். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் பியாரிக்கு அவருக்கு கொடுத்து பாருங்க. ஏன் அப்படின்னா அவர் விக்கெட்டும் எடுத்திருக்கிறாரு, ரன் அடிச்சிருக்கிறது 2வது பக்கம் இருந்தாலும் அவர் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு, போத் இன்னிங்ஸ்லையும் எடுத்திருக்கிறாரு. அதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவரை கொடுத்து பாருங்க. 2வது ஒரு மேட்ச் வந்து இவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இவரை கொடுத்து பாருங்க. ஸோ 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த 3 பேரில் இருந்து ஒருத்தங்களை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 6.5ல இவங்க 2 பேர் தான் லாஸ்ட் வரை இருக்கிறாங்கன்னா ரிஸ்க் எடுத்து நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த அகஸ்டியை லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரை எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னா அந்த கே பாலை வந்து நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கலாம். கிராண்ட் லீக்குக்கு அவர் வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டரில் வந்துடுவார் பேட்டிங்கு ஓரளவு. அதே மாதிரி பவுலிங் போடுறாரு அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்னா ஆர்ச்சேஸ் பேட்டிங் பண்ணி பவுலிங் வராருன்னா அவருக்கு ஒரு சிவிசி ஆப்ஷன் இருக்கும். ரொமேரியோ ஷெப்பர்ட் இந்த 2 பேரில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் சிவிசி கொடுங்க, இல்லைனா கூட நீங்கள் அவரை லீவ் பண்ணிடலாம். அதே தான் ஃபேஃப் டு பிளேசிஸுக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு விசி அளவுக்கு இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். டீரியஸ் வந்து பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ண போறாருன்னா ஓரளவு நல்ல பாயிண்ட் எடுத்துருவாரு. அவர் வந்து நீங்கள் விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார்லஸ் இந்த மேட்ச் வந்து விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு இது இருக்கு. இவர் வந்து ஒரு ரிஸ்கி பிக்கு, ஆனால் ஒரு சின்னதாக ட்ரம்ப் பிக்கும் கூட. கிராண்ட் லீகுக்கு மட்டும் நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவர் இந்த லோ பிக்ல இருக்கிறதுனால இவரை வந்து நீங்க டீம்ல எடுக்கிறீங்கன்னா ஒரே ஒரு இதில் விசி கொடுத்து கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணி பாருங்க.
ராஜபக்சே பொறுத்தவரை அவர் ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான். அடிச்சா பெருசா அடிச்சிருவாரு, இல்லைன்னா ஃபிளாப் ஆயிடுவார். ஆனால் ஷிஃபர்ட் அப்படி இல்லை, ஒரு மீடியமா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பெருசா அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு, பார்த்து விளையாடுவார். ஆனால் ராஜபக்சே வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஹிட் அடிக்க ஆரம்பிப்பார். ஸோ அவர் வந்து ஹிட்டும் வாங்கலாம், ஃபிளாப்பும் வாங்கலாம். ஸோ ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் நீங்க உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து சிவிசி கொடுக்கறதா இருந்தா செகண்ட் இன்னிங்ஸ்ல பண்றப்போ ட்ரை பண்ணி பாருங்க. டேவிட் லூயிஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாதிரி இந்த மேட்ச்ல நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் எடுக்க போறதுக்கான வாய்ப்பு சாய் ஹோப்புக்கு அதிகமா இருக்கு. ஒரு டீம்லயாவது கண்டிப்பா நீங்க சிவிசி கொடுத்துருங்க. அவர் எந்த இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணா மஸ்டா ஒரு கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ ஒரு சிவிசிக்கான ஆப்டான பிளேயர் இந்த விக்கெட் கீப்பர் கேட்டகரினாலும் சரி, ஒரு பேட்டிங் கேட்டகரினாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி 50க்கு கீழே நீங்க லாஸ்ட் இப்போ ட்ரீம் டீம் நடந்த இதுல 50க்கு கீழே எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த 50% கீழே பேட்டிங்க்கு போறதா இருந்தா கண்டிப்பா 3 to 2 பேர் வந்துருவாங்க. பவுலிங்குக்கும் விக்கெட் நிறைய விழுது அப்படின்னா அந்த இடத்துல 4 பேர் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ இந்த 3 to 4 பிளேயர்ஸ் தான் உங்களுடைய ரேங்கை வந்து ஜிஎல்ல தூக்குவாங்க. இவங்களை நீங்க எடுக்காம போனீங்கன்னா நீங்க எத்தனை பிளேயர்ஸை நீங்க கரெக்டா பிடிச்சிட்டு போனாலும் உங்க பாயிண்ட் ஆனது ரேங்க் பக்கத்துக்கு போகாது. கடைசியில் ஒரு 100 ரேங்க் 200 ரேங்க்ல பின்னாடியே இருப்பீங்க. ஆனால் ஜிஎல் வின் பண்றவங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம யாரெல்லாம் அந்த ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயரு, யாரெல்லாம் ரிஸ்க் பிளேயரு, யாரெல்லாம் அந்த ரொட்டேஷன் பண்ணலாமோ அந்த ஹை பெர்சன்டேஜ் பிளேயரை தூக்கிட்டு அந்த லோ பிக்கை நீங்க அவங்களுக்கு பதிலாக ட்ரை பண்ணி கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.